உலக தமிழர்களுக்கு வணக்கம். சவுக்கு சங்கர் மீது கொலை முயற்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு. சவுக்கு சங்கரை கொலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே 50 பேர் கொண்ட ஒரு கூலிப்படை தூய்மை பணியாளர்களோட வேஷத்தில் சவுக்கு சங்கர் அவர்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்தில் அவர் வீட்டில் இல்லாததால் அவர் கிளம்பி அப்போ தான் போயிருக்கார். ஒரு 5 நிமிடத்திற்கு முன்னாடி தான் அவர் கிளம்பி போயிருக்காரு. அதனால் கிட்டத்தட்ட மயிரிழையில் சவுக்கு சங்கரோட உயிர் இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த போன நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் இல்லாததால் அவங்க வீட்டில் மனித கழிவுகள், சாக்கடை கழிவுகள்லாம் அள்ளி கொட்டியிருக்காங்க. அவங்க தாயாரோட ஃபோனை பிடுங்கி சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வீடியோ கால் பேசி பச்சையாக காதில் கேட்க முடியாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் அப்படிங்கிறத விடுத்திருக்காங்க. இது தொடர்பான வீடியோக்களை இந்த வீடியோவோட முடிவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த விவகாரத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்டாக உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு இருக்கேன். சமீப காலமாக சமூக ஆர்வலர்கள் கொலை செய்யப்படுவது அப்படிங்கிறது திமுக ஆட்சியில் சர்வசாதாரணமான ஒரு விஷயமாகி போயிடுச்சு. ஜபஹர் அலி புதுக்கோட்டையில் கொல்லப்பட்டார். ஜாகீர் ஹுசேன் திருநெல்வேலியில் கொல்லப்பட்டார். இவர்களோட மரணத்தெல்லாம் எந்த மீடியாவும் பெருசாக பேசலை. ஏன்னா எல்லாமே திமுக கிட்ட வாங்கி திங்கிறானுங்க, எச்ச எலும்பு அப்படிங்கிறதால அதை பற்றி யாரும் பெருசாக விவாதம் பண்ணலை. எதுக்கு எடுத்தாலும் அதிமுக சார்ந்த விவாதங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சவுக்கு சங்கர் மீதே கொலை முயற்சி அப்படிங்கிறது நடந்திருக்குங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் பாருங்க. அதாவது கடந்த பேட்டிகளில் சவுக்கு சங்கர் அவர்கள் 2 விவரங்களை முழுமையாக பேசியிருந்தார். ஒன்று, சென்னை நகரம் முழுக்க, மாநகராட்சி முழுக்க 450க்கும் மேற்பட்ட இடங்களில் கழிவறை கட்டப்பட்டு அதை பராமரிக்கிறதுக்காக மட்டும் பல 100 கோடிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு, திருடி தின்றுருக்காங்க, ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஆதாரத்தோட பேசினார். இதை யார் செஞ்சிருப்பா? அவங்க தான் சவுக்கு வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப சாதாரணமாக புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி இந்த வண்டி கொடுத்தாங்க இல்லையா, மனித மலத்தை மனிதர்கள் அள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் போட்டு கொண்டு வந்தாங்க. அது நீங்கள் குலத்தொழிலை வளர்க்கக்கூடிய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் பேசினார். இது சார்ந்த வழக்கும் போட்டாச்சு. ஆனால் அது எப்படி இதில் நீங்கள் இரு பிரிவுக்கு இடையில் வன்முறையை துண்ணதாகனு நீதிபதி வழக்கு அப்படிங்கிறதுல ரிமாண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. வழக்கு அது பாட்டுக்காக நடக்குது. இப்போ இந்த கூலிப்படையினர் என்ன செஞ்சுருக்கானுங்க அப்படின்னா, துப்புரவு பணியாளர்களோட போர்வையில் போயிருக்காங்க. அந்த ஜாக்கெட்லாம் போட்டு கழிவுகளை அள்ளிக்கிட்டு போய் வீட்டிலலாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க உங்ககிட்ட. இப்போ சாதாரணமாக என் வீட்டுக்கெலாம் செப்டி டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு வருவாங்க பாவப்பட்ட துப்புரவு பணியாளர்கள். அவங்க லாரி, பம்பு, நவீன வசதிகளோடு தான் இப்போ அதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நாம் ஏதாவது ஒரு வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு போய் உதவி செஞ்சோன்னு வச்சுக்கலாம், அவங்க என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, வேணாம் சார் விடுங்க, நீங்கள் இருங்க, ஏதோ நாங்கள் எங்களோட கெட்ட நேரம் இந்த தொழிலுக்கு வந்துட்டோம், நீங்கள் தள்ளி நில்லுங்க அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட மனம் உள்ளவர்கள் தான் தூய்மை பணியாளர்கள். நீங்கள் வேணால் எந்த ஊருக்கு வேணாலும் போங்க, தூய்மை பணியாளர்கள் குப்பை கூட்டிகிட்டு இருக்க இடத்துல போய் நின்றுட்டு நீங்கள் சும்மா ஒரு உதவி அவங்களுக்கு செஞ்சு பாருங்களேன், வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. விடுங்க, எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணமோ தெரியல அப்படின்னு சொல்லி விரக்தியோடு பேசுவாங்க. இல்லைன்னா விடுங்க சார், இந்த குப்பை கூலெல்லாம் எங்களோட போட்டோம், நீங்கள் தள்ளி போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே குப்பைப்பட்டாலும் கழிவுப்பட்டாலும் மற்றவன் மேலே படக்கூடாது அப்படிங்கிற தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள் தான் தூய்மை பணியாளர்கள். இவங்க எல்லாம் தூய்மை பணியாளர்கள்ங்கிற போர்வையில் போன கொலகாரனுங்க, கூலிப்படைங்க அப்படின்னு நான் அடித்து சொல்கிறேன். உண்மையிலேயே சவுக்கு சங்கர் இந்த மாதிரியான தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் கூட ஒழுங்காக தரப்படலை. 2 மாதமாச்சு சம்பளம் கொடுத்து. எவ்வளோமா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அந்த பேட்டியிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர்களுக்கு ஆதரவாக தான் பேசினார். நியாயமாக உண்மையான தூய்மை பணியாளர்கள் நமக்காகவும் பேசுறதுக்கு ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம்தான் பட்டிருப்பாங்க. சவுக்கு சங்கர் அவர்களை பாராட்டி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த அரசியல்வாதிகளால் ஏவி விடப்பட்ட வேட்டை நாய்கள் இவனுங்க எல்லாமே. இவர்களை தூய்மை பணியாளர்கள்னு சொல்லவே முடியாது, கூலிப்படையினர். சவுக்கு சங்கர் அவர்களோட மதுரவாயல் வீட்டுக்குள்ளே 50க்கும் மேற்பட்டவர்கள் போயிருக்காங்க. போயிட்டு எவனாவது இது மாதிரி ஒருத்தங்களை உண்மையிலேயே சவுக்கு சங்கர் பேசுனது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு பேச்சுக்கு நாம் வச்சுப்போமே, இப்படி தான் கழிவுகளெல்லாம் அள்ளிட்டு போய் வீசுவாங்களா? சவுக்கு சங்கர் இந்த பெண் காவலர்களை பேசினப்ப விளக்கமாத்தெல்லாம் தூக்கிட்டு போய் அசிங்கப்பட்டு நின்னாங்க பார்த்தீங்களா? யாரப்பா பார்க்க வந்திருக்கீங்க? அதெல்லாம் தெரியல எங்களுக்கு. சவுக்கு சங்கர்னா யாருப்பா தெரியல எங்களுக்குங்க, வர சொன்னாங்க வந்தோம். இப்படி ஒரு செட்டிங் நடந்துச்சு பார்த்தீங்களா? சேம் செட்டிங் இப்போ கொலை முயற்சியாக நடந்திருக்கு.
சவுக்கு வீடு மீது தாக்குதல் அப்படின்னு இதை நம்ம எடுத்துக்கவே முடியாது. சவுக்கு சங்கர் அங்கே இருந்தால் கொலை செஞ்சுருப்பானுங்க, கொலைகாரனுங்க தான் இவனுங்க, கூலிப்படைகள் தான் அப்படின்னு நான் அடித்து சொல்கிறேன். இது உடனே கட்டுப்பாட்டு அறை, காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் தகவல் கொடுத்து 2 காவலர்கள், ஒரு உதவி ஆய்வாளரும் ஒரு காவலரும் மட்டும்தான் அங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறத சவுக்கு சங்கர் தன்னோட அந்த இணையதள பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு போன அந்த கூலிப்படை கோஷ்டி 1 மணி வரைக்கும் சவுக்கு வீட்டை சுற்றியே தான் நின்றுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அப்புறப்படுத்தப்படலை, யாரும் கைது செய்யப்படலை, எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அப்போ இவர்களை ஏவி விட்ட அந்த சாரியார் சவுக்கை கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்களா? சவுக்கை போட்டுருவானுங்க இப்படியே இருந்தால், நான் பகிரங்கமாகவே சொல்கிறேன். ஏன்னா இந்த நாடு எங்களுதுரா, எங்கள் அப்பன் நாடு, அப்பா தான் ஆட்டிகிட்டு இருக்காரு. நாங்கள் யாரை வேணாலும் வெட்டுவோம், நாங்கள் யாரை வேணாலும் குத்துவோன்னு ஒரு கொலகார கூட்டம் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப அதை என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அப்போ சவுக்கு சங்கரோட உயிருக்கு ஆபத்து. ஜபகர் வழியில், ஜாகிர் ஹுசேன் வழியில் சவுக்கு சங்கர் போகிற வழியில் லாரியை வச்சு தூக்கப்படலாம், வெட்டி கொல்லப்படலாம், வீடு புகுந்து கொலை செய்யப்படலாம், அலுவலகத்தில் புகுந்து கொலை செய்யப்படலாம். ஏன் நடக்காது அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருதா இல்லையா? ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்களை திமுக என்னென்னமோ பண்ணி பார்த்துருச்சு. ஃபஸ்ட்டு வழக்கு போட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல. குண்டாஸ் போட்டாங்க, அப்பயும் பேசுகிறாங்க. 2வது குண்டாஸ் போட்டோம், அப்பயும் வெளியில் பேசுவேன். கையை உடைச்சேன் சிறையில் வச்சு, அப்பயும் பேசுவேன். திருச்சி சிவா மாதிரி, யூடியூப் புரூட்டஸ் மாதிரி அந்த அறிவாலய ஊடக கொத்தடிமைகள், ஊடக கூலிப்படைகளை வச்சுக்கிட்டு சவுக்கு பெண்கள் விவகாரத்தில் ரொம்ப மோசமானவர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்த்தாங்க. அதுவும் செல்லுபடி ஆகலை. நீ என்ன வேணாலும் பண்ணுறா, நான் திருப்பி செய்ய வேண்டிய செஞ்சுக்கிட்டு தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் எகிரி அடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. உண்மையிலேயே சவுக்கு சங்கர் அடிக்கிற அடியை திமுகவால் தாங்க முடியல. இப்போ இதோட வெளிப்பாடு என்னடா பண்ணுறது? இவனை கஞ்சா கேஸுன்னு நாம் கட்டமைச்சு பார்த்தோம். அப்பயும் மக்கள் மத்தியில் இவனுக்கு கெட்ட பேர் உண்டாகலை, வீடியோஸ் வியூஸ் போயிட்டே தான் இருக்குது. இவனை பெண்கள் விஷயத்தில் மட்டமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் அசாசினேட் பண்ணி பார்த்தாச்சு. அப்பையும் இவனுக்கு வீடியோ வியூஸ் தான் போயிட்டுருக்கு. பிடிக்கவே முடியல, இவனை அடங்கவே மாட்டேங்கிறான். பல கோடி பேரம் பேசி பார்த்தாச்சு, அப்பயும் அடங்க மாட்டேங்கிறான். பிடிச்சி உள்ளேயும் போட்டாச்சு, அடித்து கையவும் உடைச்சி பார்த்தாச்சு, அப்பவும் இவன் அடங்க மாட்டேங்கிறான். அப்போ என்ன பண்ணலாம்? இவெல்லாம் போட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற முடிவுக்கு கடைசி எச்சரிக்கையாக தான் வீட்டுக்குள்ளே பூந்திருக்காங்க. இப்போ அந்த தாயார் ஒரு முன்னாள் காவல் அதிகாரியோட மனைவி, எப்படியும் அவங்களுக்கு 70 வயதை கடந்திருக்கும். அந்த ஒரு பெண்மணி, வயதான பெண்மணி வீட்டில் தனியாக இருக்காங்க. அங்கே போய் நீங்கள் மலத்தை வாரி அடுத்தவங்க வீட்டில் இறைச்சிட்டு வரீங்கன்னா நீங்கள் தூய்மை பணியாளர்கள்னு சொன்னால் நாங்களாம் காதில் அப்படியே கேட்டுட்டு போகணுமா? எந்த தூய்மை பணியாளரும் தமிழ்நாட்டில் இல்லை, இந்த உலகத்திலேயே ஒரு தூய்மை பணியாளர் இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்யவே மாட்டான். இவனுக்கு எல்லாமே கூலிப்படைகள் தான் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இப்போ இதெல்லாம் பண்ணால் சவுக்கு மறுபடியும் அப்படியே அடங்கிடுவாரா? நிச்சயமாக மாட்டார். அப்போ இவங்களோட அஜெண்டா என்ன தெரியுங்களா? உன் வீடு பூந்த எனக்கு உன்னை போட்டு தள்ளவும் நேரம் ஆகாதரா அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கே சவுக்கு வீட்டில் இருந்தால் கொல்லப்பட்டிருக்கலாம். என்ன பண்ண முடியும்? 2 நாளைக்கு சவுக்குக்காக பொங்கி பேசுவோம், 1 வாரம் வருத்தப்படுவோம். திமுக ஆட்சியால் பிரச்சனை வரும்போது எல்லா ஊடகமும் மாமா வேலை பார்க்கும்போது சவுக்கு மாதிரி ஒருத்தன் இல்லையேன்னு வருத்தப்படுவோம். வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதிகாரம் எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் எந்த எல்லைக்கும் போவோம்டா அப்படிங்கிற திமிரை அடக்கணும் அப்படின்னா ஒரே வழிதான், சவுக்கு மாதிரியான நபர்கள் காப்பாற்றப்படணும், திமுக மாதிரியான கட்சி குழி தோண்டி புதைக்கப்படணும். செய்யுங்க. 2026 உங்கள் கையில் தான் இருக்குது, செய்யுங்க.